உண்டாவதாக. நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல ஆவியின் கனியை பத்தி சொல்லியிருந்தது நம்ம பார்த்தோம். ஆனா அதுல சொல்லப்படாத இன்னொரு ஒரு கனி, அது என்னது? உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நிறைய விதமான பதில்களை அனுப்பியிருந்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ அந்த கேள்விக்குண்டான பதில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீதியாகிய கனியானது, நீதி அப்படிங்கிறது ஒரு கனி அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா அதை பற்றி இந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்துல கொடுக்கப்படவில்லை என்றாலும் அது ஒரு கனியாக காணப்படுகிறது. நீதி நம்மிலே வாசம் செய்ய வேண்டும். இந்த நீதி அப்படிங்கிறது ஒரு விசேஷித்த கனி, நீதி செய்கிற குணாதிசயம். இந்த நீதி எங்க வெளிப்படுகிறது தெரியுமா? அதே வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களிடத்தில் நீதி காணப்படும். ஒருவேளை சமாதானத்தை நடப்பிக்கலன்னா நீதிமான்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். வேதத்துல அநேக விதமான நீதிமான்களை நம்ம படிக்கிறோம். அவர்கள் எல்லாருமே சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார்கள். சமாதானத்தை தங்களுடைய இருதயத்திலே சுதந்திரிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். நம்மிடத்துல, நம்ம இருதயத்துல சமாதானம் இருக்கிறதா? எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானத்தோட நம்மளால இருக்க முடிகிறதா? நம்மை சுற்றிலும் ஒருவேளை கடல் கொந்தளிப்பா இருப்பது போல சூழ்நிலைகள் காணப்படலாம். பவுல் கப்பல் பிரயாணத்தை பற்றி எழுதுகிறார். அங்க அவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அந்த நேரத்திலும் அவர் சமாதானத்தை காத்து கொண்டார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சமாதானமாய் நம்மளால இருக்க முடியுதா? இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் அநீதியுள்ள உலகம். ஆனா நீதி எங்க வாசமா இருக்குதுன்னு பார்க்கலாமா? எடுத்து வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். இந்த நீதி வாசமாயிருக்கிற இடம் என்ன தெரியுமா? 1000 வருட அரசாட்சியை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிருக்கக்கூடிய அந்த 1000 வருட அரசாட்சியிலே நீதி வாசமா இருக்குமாம். அங்க அநீதி இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அநீதியான காரியங்கள், அநீதி செய்யக்கூடிய மக்கள் அங்க இருக்க மாட்டாங்க. அங்க நீதிமான்கள் இருப்பாங்க. துர்மார்க்கர்களுக்கு அங்க இடமில்லை. நீதி செய்கிறவன் தான் அங்க பிரவேசிக்க முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது இந்த நீதியாகிய கனி நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அதுதான் நம்மை 1000 வருட அரசாட்சிக்கு கொண்டு செல்லும். அது மாத்திரம் இல்லாம பரலோக ராஜ்யத்துக்கும் சுதந்திரவாளியாக நம்மை மாற்றும். அடுத்த வசனமாகிய 14வது வசனத்தை பாருங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அவருடைய சன்னதியில் நாம காணப்பட வேண்டுமானால் சமாதானத்தோடே காணப்பட வேண்டும். அதற்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சமாதானம் இல்லாம நம்ம தேவனை தரிசிக்கவே முடியாது. உள்ளத்திலே சமாதானம் இல்லாம நம்ம நீதி வாசமாய் இருக்கிற அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியும் இருக்கிற அந்த இடத்திற்கு நம்ம போக முடியாது. நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்னு வசனம் சொல்லுது. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதரோடும் நாம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். சமாதானம் ஒருவேளை உங்களுக்குள்ள இல்லைன்னா இந்த நீதியாகிய கனி உங்களிடத்துல இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கு தேவனிடத்துல கேளுங்க. நீதியாகி அந்த கனி அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கட்டும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இது கடைசி நாட்களா இருக்கிறது பிரியமானவர்களே.
நம்ம ஒருவேளை அநியாயம் செய்கிறவர்களா இருந்தோமா, நம்ம இருதயம் இன்னும் அநியாயம் செய்யணும்னு தான் தோணும். அசுத்தமா இருந்தோம்னா இன்னும் அசுத்தமா இருக்கணும் தான் தோணும். பரிசுத்தமா இருந்தோம்னா இன்னும் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்துக்கு நம்மை அது கொண்டு செல்லும். ஒருவேளை நீதி செய்கிறவங்களா இருந்தோம்னா இன்னும் நீதி செய்கிறவங்களா அது நம்மளை முன்னேற்றி கொண்டு போகும். ஆனா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? சமாதானம் பண்ணுகிறோமா? நீதி செய்கிறோமா? நீதி வாசமா இருக்கிற அந்த புதிய எருசலேமுக்கு நம்ம போக ஆயத்தமா இருக்கிறோமா? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறதுன்னு வசனம் சொல்லுகிறது. நம்ம சமாதானத்தை விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா, இல்ல ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம்னா, அங்க நம்ம சமாதானத்தை விதைக்கிறவர்களா இருக்கணும். சண்டைய போட்டு பிரிவினை உண்டு பண்ணுகிறவர்களா இருக்கக்கூடாது. சமாதானத்தை பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். சமாதானமான இருதயத்தோடு கூட நாம் நடக்க வேண்டும். அப்பதான் நம்மிலே நீதி வாசமா இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த விசேஷத்த கனி நம்மளிடத்துல இருக்கிறதா? கள்ளத்தராசு என்று சொல்லக்கூடிய நமக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதின்னு அப்படி நம்ம இருக்கிறோமா? இல்ல பேச்சில மட்டும்தான் சில பேர் நீதியாய் நடப்பாங்க, ஆனா அவங்க நடக்கையில சுத்தமா நீதி இருக்காது. பேச்சு ஒன்னா இருக்கும், செயல் வேற விதமா இருக்கும். அப்படி ஒருவேளை நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்னு வேதம் சொல்லுகிறது. இது கடைசி காலமா இருக்கிறதுனால கர்த்தர் அப்படியே நம்ம என்ன செய்வார்? விட்டு விடுவார், வளர விட்டு விடுவார். நம்ம நீதியில வளர்ந்தோம்னா நீதியிலே வளர்ந்துட்டு போவோம். பரிசுத்தத்துல வளர்ந்தோம்னா பரிசுத்தத்துல வளர்ந்துட்டே போவோம். அநியாயத்துல போனோம்னா அநியாயத்துல வளர்ந்துட்டே போவோம். அது நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் விட்டு விடும். நம்ம ஆத்துமாவுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது. நாம் ஆயத்தப்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். கர்த்தராகிய தேவன் நம்மை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஒருவேளை கர்த்தரிடத்துல மனம் திரும்பி நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் தேவ ஆவியானவர் அவருடைய சத்தியத்திலும் அவருடைய நீதியிலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர். அவர் நம்ம நடத்த வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கவனமாய் இருப்போம், ஜாக்கிரதையாய் இருப்போம். இந்த வசனத்தின்படி நம் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீதி நடப்பிக்கிறவர்களாக நாங்க காணப்பட வேண்டும். உமக்கு முன்பாக கரைத்திரை அற்றவர்களாய் நிற்க பாத்திரவான்களாய் எங்களை மாற்றும் கர்த்தாவே. புதிய வானமும் புதிய பூமியும் வர காத்திருக்கிற எங்களுக்கு நீதி வாசமாயிருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்களாய், சமாதானத்தை விதைக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் ராஜா. உம்முடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் இன்னும் அதிகமாய் நீதி செய்ய, இன்னும் பரிசுத்தவான்களாய் மாற, இன்னும் தேவ பக்தியிலே பலப்பட நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தங்களை தாழ்த்தி தங்களுடைய குறை குற்றங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிற, ஒப்புரவாகுகிற ஒவ்வொருவரையும் நான் இந்த நேரத்தில் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.